ஹாய் நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. பாதிக்கு பாதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ப்ளீஸ் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு ஒன்று வரும். டேவிட், இந்த ஃபைலை கொஞ்சம் எடுத்து வா. நான் மேல கொண்டு போறேன். சீக்கிரம் எடுத்து வா. 3 4 எடுக்கு. டேவிட், வீட்டுக்கு வந்தாளா சாப்பிட்டாலான்னு தெரியலையே. என்னால வீட்லயே கிடப்பா, டென்ஷனே இல்ல. எப்போ வீட்டை விட்டு வெளில அனுப்பலாம் எனக்கு தலைவலி ஆரம்பிச்சுட்டேன். அன்னைக்கிட்ட போனை போட்டு கேட்போம். வந்தால வீட்டுக்கு? யாரா? என் பொண்டாட்டி. சத்து கட்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாலா இல்லையா? வந்தோடனே கால் பண்ணு. சரி, நான் எதுக்கு அவளை திட்ட போறேன்? அவ சாப்பிட்டுட்டு போனா போதும். வந்தோடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு. பாரு, இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில அனுப்புன நான் மனசுல இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி, வந்தோடனே எனக்கு கால் பண்ணு. டேவிட், ஃபைல் எடுத்துட்டு வா. கிங்ஸ்டன் சார். கிங்ஸ்டன் சாரா? சாரி சார். குட் மார்னிங் சார். உன்னை யார் இந்த ஆபீஸ் பக்கம் வர சொன்னது? உனக்கு நான் வேலை கொடுக்கலையே? இல்ல சார், நான் அந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த மேனேஜரோட ஒய்ஃபுக்கு டெலிவரி இருக்குது. அவங்க ஒரு வாரமா வரல, அதனால மெயில் அனுப்பிட்டே இருந்தாங்க ஃபைலை கொண்டு வர சொல்லி. வேற யாரும் இல்ல, அதான் நான் கொண்டு கொடுத்துட்டு இந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சிட்டு போலான்னு வந்தேன் சார். தேவையில்லை, நான் போதுக்கல. ஃபைல் வச்சுட்டு கிளம்பு. இல்ல சார், மேனேஜர் சார் இப்பதான் போன் அடிச்சு சொன்னாரு, சில டீட்டெயில மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்கன்னு சொன்னாரு. நான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளம்புறேன் சார். தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் சார். அதுக்கு இல்ல சார், சில சிக்னேச்சர் வந்து தேவைப்படுது, அதான் அதையும் நான் வாங்கிட்டு போயிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். சரி, என் ஆபீஸ்ல வச்சு வேலையை முடிச்சிரு. நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க வருவேன். அதுக்கு முன்னாடி உனக்கான வேலையை நீ முடிச்சுட்டு கிளம்பி இருக்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ற இடம் புரியுதா? ஓகே சார், கண்டிப்பா 1/2 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிடறேன் சார். முடிச்சிருப்பேன். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன். ஓகே சார். சீக்கிரம். முதல்ல மேனேஜரை தூக்கணும். டேவிட்! டேய் கிங்ஸ்டன், என்ன? ஒலிவர் பிரான்ச்ல இருக்க மேனேஜரை தூக்கிறேன். டேய், அவன் நல்ல வேலை பார்க்கக்கூடியவன், சின்சியரா வேலை பார்க்கக்கூடியவன். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவன்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கேன், இந்த பொண்ணை இங்க அனுப்ப கூடாதுன்னு. மீறி அனுப்பியிருக்கான என் சொல்லுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அவன் நல்ல வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, கொடுக்கறத கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த பையனை வேலைக்கு வை. அந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்கானா? யாரும் உங்களோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். 1/2 மணி நேரத்துல கிளம்பிக்கணும். செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லு. சரி, நான் பாக்குறேன். சரி, சின்ன வேலையை தானே வந்திருக்கா, முடிச்சுட்டு கிளம்பிடுவா. நான் மேனேஜர்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபார்ம் பண்றேன். நல்ல பையன், ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கான். கடைசி எச்சரிச்சு அனுப்பு. பாரு, ஈஸியை தவிர வேற எவ்வளவு இங்க நிக்க கூடாது. அவ இப்பவும் நிம்மதியா வெளியில சின்ன பழத்தனமா விளையாண்டுட்டு வரானா, நான் எவ்வளவு பேச மாட்டேன், எவ்வளவு நிக்க மாட்டேங்கிற ஒரு தைரியத்துலதான் அவ பாக்கதான் அப்படி இருப்பா. ஆனா இதெல்லாம் அப்செட் பண்ணிக்கிற மாட்டா, தெரியும். என்ன ஒரு நாள் இதெல்லாம் கண்ணால பார்த்தா பைத்திய காலியாயிருவா. எனக்கு பொண்ணுங்க கிட்ட நின்னா ஒத்துக்கிடங்கிற ஹேபிட் இருக்க போய் தான் அவ பாட்டுக்கு நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கா. அவ எதை வேணாலும் விட்டு கொடுப்பா, என்ன எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. இன்னொன்னு, இசைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு மனவியாதி நான் கொடுக்கவே மாட்டேன். அவன் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கட்டும். சீக்கிரம் கிளம்பி இருக்கணும், புரியுதா? இன்னொன்னு, இவன் இங்க வந்திருக்கது தம்பிமாருக்கும் தெரிய வேண்டாம். கண்டிப்பா இசைக்கிட்ட போட்டு கொடுத்துருவானுங்க. அதுல எப்படிதான் போட்டு கொடுப்பானுங்க? கண்டிப்பா இசைக்கிட்ட போட்டு கொடுத்துருவானுங்க. சீக்கிரம் அவளை வேலையை முடிச்சுட்டு போக சொல்லு. சரி. டே, உன் ஆபீஸும் திறந்து கிடக்கா இல்ல பூட்டி வச்சிருக்கியா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் சிஸ்டம் தேவைப்படுது. திறந்து கிடக்கா இப்படி? நீ கச்சா ஆபீஸ் தானே போறேன்னு போன. டே, புள்ளைக்கு மேல கைது நினைக்கேன்டா. நான் அதை என்னன்னு பாத்துட்டு வரேன். துறை கூட்டிட்டு வர சொன்னா. மேல கைதா? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லவே இல்ல. அன்னைக்கு தான் கால் பண்ணேன், ஒன்னும் சொல்லல. இப்ப எங்கடா வீட்டுல ஒழுங்கா சாப்பிடுதா? சேட்டப் பண்ண விட்டுட்டு இருக்கீங்களா எல்லாரும்? போங்க. சரி, இப்ப எங்க இருக்கா? எங்க வழக்கம் தான் துறை பொண்டாட்டி பிரேம் பொண்டாட்டி கூட்டிட்டு எங்கயோ போனா. 3 எங்கயோ போச்சுதுங்க. மேல கைதுன்னு சொல்லிட்டு விட்டு இருக்கா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. துறை மட்டும் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அவன் எனக்கு வாரேன்னு சொன்னான். சரி. ஐயோ, ஆபீஸ் ரூம் வேலை நடந்துட்டு இருக்கு. எனக்கு வேணும்டா, நான் 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். நான் பிள்ளைய ஆஸ்பத்திரி வேற கூட்டு போனோம். பெரியண்ணா வீட்டுல தானே இருக்கான். அவன் தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை இருந்துட மாட்டானே. அவன் காலையில ஆபீஸுக்கு போனான், உடனே கிளம்பி வந்துட்டான். என்ன கச்சனை எதாவது பாத்தீங்களா? இல்லடா, பிள்ளைகளுக்கும் சரியில்லை, அவளுக்கும் சரியில்லை. பிள்ளைங்க 2த்துக்கும் வந்திருக்கு, என்னன்னு தெரியலடா. பிள்ளைங்களுக்குமா? ஆமாடா, அந்த பையனுக்கும் மேல கைது, இவளுக்கும் மேல கைது, என்னன்னு தெரியல.
ஒரே டென்ஷனாவே இருக்கு வீட்டுல. நீ பாட்டுக்கு காலையில கிளம்பி வந்துட்ட. நான் தான் அந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். பயத்திலே வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த பிள்ளை இந்த மாதிரி சட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சது. அதான் இப்ப சரி கொஞ்சம் விட்டுருக்கோம். போட்டு எங்க போவா? எங்களோட சுத்திட்டு வருவா, வரட்டும். அதான் கூட பிரேம் பண்ணட்டும் தொலை பண்ணி இருக்காங்களா, ஒண்ணு விடு. மேல கை இல்ல இன்னைக்கா வீட்டுல கண்டுதானே. சரிடா, இங்கதான் இப்ப நான் பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வரோம். கிளம்பும் போது போன் பண்ணுங்க, நானும் வரேன். சரி, எனக்கு ஆபீஸ் ரூம் சாவித்தா. அந்த வள்ளியூர் பிரான்ச் பொண்ணு வந்திருக்கு, நீ போய் பாரு போ. ஒன்னா அவ்வளவு நீ வேலை எடுத்து தூக்கிட்டல, அந்த மேனேஜர் அனுப்பி வச்சிருக்கான். அவதான் வேலை பார்த்துட்டு இருந்தா, நீ சிஸ்டத்தை வாங்கிக்க. சரி. வர வர நான் ஈஸியாக கவனிக்கவே மாட்டேங்கிற. நான் பாட்டுக்கு பிசினஸ் வந்தவன். அவ பாட்டுக்கு எங்கேயோ சுத்திக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கா. நான் ஏதாவது பண்ணனா வேண்ட வேலை பார்க்கா. சரி, வர வர எந்த பக்கம் வேலையில கவனம் செலுத்த முடியல. உன் லேப காட்டிட்டி அப்படி அங்க யார் தான் மட்டும் இருக்கா? இங்க பாரு, அவ்வளவு லேஸ்லாம் இந்த இசை உருவாக்குற லேபெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ரூல்ஸ் இருக்கட்டும், உனக்கு தான் காய்ச்சல் அடிக்கல, அப்பவே உங்க அப்பா கூப்பிட்டாவலட்டி போக வேண்டியது வீட்டுக்கு. அது சரியாயிரும் முட்டி. அடி, உனக்கு வந்த காய்ச்சல் தாண்டி உன் மௌனனுக்கு வந்திருக்கு. அப்படித்தான் நினைக்கேன். சரி, உங்க தொரமாமா வந்திருப்பாவ. சீக்கிரம் லேப காட்டு, வந்துட்டு போ, வீட்டுக்கு போ. ஊசி போட்டு விடுவாவல்ல. மாத்திரை போட்டிருக்கேன்ல, சரியாயிரும். மாத்திரை உனக்கு யார் கொடுத்தா? ராணி கொடுத்தா. ஏதே இந்த ராணி போய் உள்ள. என்ன என்ன பத்தி பேசவே இருக்குது, யான் பேச்சு அடிபடுது. என்னத்துக்கு? ஓ புருஷன் தான் டாக்டர், நீ ஒண்ணும் டாக்டர் இல்ல, மனசுல வச்சுக்க. ஆமா, என் புருஷன் தான் டாக்டர். ஏன் உங்க புருஷன் ரவுடினா நீங்க ரவுடி ஆகலையோ? டா இசை புருஷன் பெரிய பிசினஸ் மேனே, டா இசை ஆகலையாங்க. ஓ உங்க புருஷன் டாக்டர்னா நீங்க டாக்டர் ஆயிட்டியா? அப்பலாம் ஆக முடியாது. இப்ப எதுக்கு என்ன திட்டிட்டு இருக்கிய? அவளுக்கு காய்ச்சலுக்கு நீ மருந்து கொடுத்திருக்கா? ஆமா, காய்ச்சலுக்கு நான் தான் மாத்திரை கொடுத்தேன். ஏண்டி நீ பெரிய இவளாட்டி, நீ திங்களுக்கு மாத்திரை கொடுத்திருக்கா? ஏன் காய்ச்சல் மாத்திரை தான கொடுத்தேன். ஏடி ஜனா, அதெல்லாம் கேட்டுடி, நல்லதா காய்ச்சல் கேட்டுச்சு. அடி எந்த மாத்திரை நீ கொடுத்த? கிச்சனுக்கு போனே, அவிய கறந்தாவ. எங்க காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுங்கன்னு கொடுத்தாவ. அத கொண்டு இவளுக்கு கொடுத்துட்டேன். அவிய கக்கட்ட. ஆமா, அவி படிச்சதுதானே. ஐய கேட்டே தந்துட்டாவ. அவில யாருக்குன்னு கேட்கல. இல்ல, நானும் அடிக்கடி வாங்குவோம்ல. அடிக்கடி வாங்குவியா? எதுக்குடி? நானே இவ்வளவு ஆஸ்பத்திரிச்சல் ஆடுவோம், அதுக்கு வாங்கிட்டு வருவேன். அன்னைக்கு கூட எங்க புருஷனோட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நான் இவ்ளோ காணம் நான் மாத்திரை தந்தேன். ஈசை நான் அள்ளிட்டு வந்தோம்ல. ஆமா, எவ்வளவு மாத்திரை அள்ளிட்டு வந்தா? ஜபாக்கா கிடக்கா ஈசை, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம அன்னைக்கு எவ்வளவு மாத்திரை வச்சு ஆஸ்பத்திரிச்சல் ஆண்டானே ஈசை. எவ்வளவு மாத்திரை? 2 பைனரையும் அள்ளிட்டு வந்தேன். இந்த இவ்வளவு காணம் தெரியுமா? எங்க வீட்டாளுக்கு தெரியவே தெரியாது. தெரியாம அவளுக்கு அள்ளிட்டு வந்துட்ட. ஆமா, அவில பார்க்க போற மாதிரி போயிட்டு அந்தால இவ்ளோ காணம் நிறைய அள்ளிட்டு வந்தேன். இசை எவ்வளோ காணம் பத்தியா, கலர் கலரா. ஆமா, நிறைய கலர் கலரா. இடையில சோப்பு கலர்ல அள்ளிட்டு வந்தேன். நாங்க விளாண்டமே தோட்டத்துல வச்சுட்டோம், ஆஸ்பத்திரி வச்சு விளாண்டோம். பேஷண்ட் கூட டேவிட் அண்ணன் தான். டேவிட் அண்ணனா? ஆமா, நாங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது யாருமே இல்ல வீட்ல. யாருக்கு ஊசி போட, யாருக்கு மாத்திரை கொடுக்க, அப்ப மாத்திரை டேவிட் மாமா வந்தாவ. அவளுக்கு போட்டு விட்டுட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தோமே. அடார மண்டலுங்களா, நான் இப்பல சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டேன். வீடு கட்டல ஆடுறதுக்கு மாத்திரை வச்சு நம்பி நீ மாத்திரை போட்டிருக்க. ஏக்கா, அது வேற மாத்திரை. இது அதிக கட்டு தான் வாங்கி கொண்டு கொடுத்தேன். கருப்பு சிங்கத்துக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. எதுக்கு? ஏண்டி நீ ஏண்டி யாட்டி கேட்க மாத்திரை கொடுத்த? அதான் புதுசா செக் பண்ணதுக்கு வருவாரே. இவளுக்கு என்னமோ பெரிய வியாதி இருக்க மாதிரி இப்போ ஒரு பட்டாளமே வரும். அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுக்க வச்சு அவளை குரங்காக்கவ. அத நான் ஒரே மாத்திரையில முடிச்சிட்டேன். இவ தந்ததா சரி, எனக்கு இவ தந்ததா பிடிச்சது. இப்ப உங்களுக்கு காய்ச்சலே இல்லையா? வேண்டத வேலை பார்த்தா கொன்னுறேன் பத்துக்க. இது இவ கிடக்கா, உனக்கு காய்ச்சல் சரியாயிட்டுல? சூப்பரா கடிச்சு, அதனால நான் வந்தேன். சரி வாங்கடி, லேபுக்கு கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு மட்டும் அது யாருன்னு காட்டாம இருந்தா கொன்னே போடுறேன் பத்துக்க. இசைமா, ஏய் இசை. செட்டி, என் புருஷன் டீ. அது வேற ஒண்ணும் இல்ல, ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறே வந்திருக்காவ. ஐயோ, நான் இங்க இல்லன்னு சொல்லிரு. நான் வர மாட்டேன், நான் பேரோட வரேன். இசை தங்கம், வா, காய்ச்சடிக்கலாமா? செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லாடு, வா. வர மாட்டேன். டீ, இங்க நின்னு நம்ம பிடிச்சிரவ. சீக்கிரம் வாங்க டீ. உங்க மாமாக்கு விட்டுட்டு நம்ம இங்க இருக்க தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிரும். சீக்கிரம் வாங்க டீ, நான் கூட்டி போறேன். ஏன்டி லேப்னு சொன்ன லேப்ல யாருமே இல்ல. இப்பதான் இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். இனிமேதான் லேப் சம்பந்தம் அத்தனை தூக்கி கொண்டு வைப்பேன். முடிவே பண்ணிட்டேன். இசை அது யாரு இசை? காட்டு இசை. அபூகா கசம் திறந்துடு சிசை. ஓ ரீகாபா
சரி காபா திறந்திடுடிசே. என்னடி இதெல்லாம் எப்ப பண்ணனா இவா? இசை எப்படி எப்படி ஏடி என்னடி விளையாட்டு விபரீதமா முடிஞ்சிடா மாட்டே. அவ இன்னும் சரியா அவளை தெரியும்ல, அவக்குள்ள இன்னும் அந்த ஆவி இருக்கு தெரியும்ல. அத நம்ம இருக்கோம்ல, சரி பண்ணிடலாம். என்னடி சொல்ற? இங்க பாரு, நான் நிறைய மந்திரம்லாம் படிச்சு வச்சிருக்கேன். அத வச்சு இவளை குணப்படுத்திடலாம். மந்திரம் படிச்சு வச்சிருக்கியா? ஆமாட்டி, தோட்டத்து வீட்டுல ஒருத்தர் ராணி படிச்சுட்டு தூர போட்டால, அந்த பக்கம் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சுதா இவ மந்திரத்தை கத்துக்கிட்டோம்ல. விளையாட்டு விபரீதமா இராமட்டே. பாரு, அதை விட இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்க. என்ன? இது என்னது சொல்லு பாப்போம். பாலு, மந்திர பால். மந்திரமா? இப்ப பாரு. அண்டா காசம் அபுகா கிசம் திறந்திடு சிசே. இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அதான் அன்னைக்கு ஒரு கலரை தோண்டமே, அது பக்கத்துல இது கடந்துச்சு. எந்த கலரை தோண்டணும்? அன்னைக்கு தோண்டமே, அங்கதான். உங்களுக்குலாம் தெரியாது, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரிடி, இப்ப அவ பேசுவாளா? யாரு பாக்கா? அவங்க மம்மி தான் பாக்காங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப கிளீனா இருக்கா. இந்த மந்திர பால் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அவளை இப்படி ரெடி பண்ணேன் தெரியுமா. இதுகிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். விளையாட்டு விபரீதமா ஆகாத. சும்மாட்டி இல்ல ஒண்ணு ஆகாது. பாரு, அவ அம்மா தான் அவளை கூட்டு வந்திருக்காவ. அதான் உங்களுக்கு சும்மா சஸ்பென்ஸ் வைக்கலான்னு அப்படி சொன்னேன். அதான் அவ அம்மைக்கு போனை போட்டு கூட்டிட்டு வாங்க, நல்லபடியா அங்க பாத்துக்கலான்னு. ஏதோ இங்க யாரும் வரமாட்டாவல்ல, இவளும் இங்கே இருக்கட்டுமே. நம்ம பகல்ல கொஞ்ச நேரம் விட்டு பேசிட்டு எடுத்துட்டு போனோம்னா சீக்கிரம் மாறிடுவல்ல. அவளுக்கும் யாராவது அவ கூட விளையாடணும் போல தோணும்ல. நம்மனா பகல்ல புள்ள இங்கதான் கிடப்போம், அப்ப அவ கூட விளையாண்டுக்கலாம்ல. அதுக்குத்தான். சரிடி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் என் புருஷனை பாத்துட்டு வந்துருந்தேனே. ஓ, புருஷனை பார்க்க போறியா? என்ன புதுசா? அதுக்காக புருஷனை கண்காணிக்காம இருக்க முடியும்? நான் ஒரேடியா ஒதுங்கி வந்துட்டேன்னா அதான் நான் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு வரேன். எங்க அப்பா தான் ஆசிட்டு கிடந்தாவ, அப்படிலாம் இருக்க கூடாது, எட்டி பாருன்னு. நான் இப்படியே போனேன்னா கம்பெனி பக்கம் தானே, நான் போயிட்டு வந்துருந்தேன். இந்த பாலை வச்சு அவகிட்ட விளையாண்டுட்டு இருங்க. நான் இப்ப வந்துருவேன், சரியா? போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். 1/2 மணி நேரத்துல வரலன்னா 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். டி போவேன், லேசா தலையை காட்டுவேன், கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படி ஓடி வந்துருவேன். விளையாட போறிய? புருஷன் இல்ல இல்ல, நான் வேற அப்பப்ப ரொம்ப சேட்டை பண்ணேனா, கோவத்துல மூஞ்சி தூக்கிட்டு போனாவ. அதுக்குத்தான் 2 நாளா என்கிட்ட பேசவே இல்ல. அப்புறம் இப்படியே இருக்க கூடாதுல்ல, அதான் ஒரு எட்டி பார்த்துட்டு வரலான்னு போறேன். சரி, சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துரு. சரி சரி, இந்த பால் வச்சு அப்படி விளையாடுங்க, அவளும் விளையாடுவா, சரியா? வேற ஒண்ணும் பண்ண மாட்டாள. அவ எதுவும் பண்ண மாட்டாட்டி, அவளுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. நீங்க பால தூக்கி போட்டா திருப்பி உங்களுக்கே பால தூக்கி போடுவா. இது மட்டும் தான் அவளுக்கு தெரியும். இந்த பால போட்டு விளையாடிட்டு நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன், சரியா? அவளுக்கு புரிய மாட்டே. இல்லடி, நம்ம தான் புரிய வைக்கணும். அவ அப்படியே தான் நிப்பா. சரி சரி, நான் போய் என் புருஷனை பார்த்துட்டு வந்துடுறேனே. ஒரு சேலை கீழே கட்டிட்டு போறது. அடேங்கப்பா, பயங்கரமா ஐடியா குடுக்கீல. இல்ல, கிங்சி மாமா 2 நாளா அவட்ட கோவப்பட்டுட்டு இருக்காவல்ல, சேலை கட்டிட்டு போனா மயங்கிடுவாவ. அதுக்குத்தான். அடேங்கப்பா, அவதான் எனக்கு ஏற்கனவே ஐடியா கொடுத்தா. சரிடி, நான் சேலையை கட்டிட்டு போறேன். இப்ப போனதா கிங்சி மாமா மட்டும் தனியா இருப்பாவ. பாட்டி தேங்கப்பா, சும்மா இரு ஜவாக்கா. அம்மா, என்னத்த சொல்ல? நீ வெக்கலாம் நல்லதான் படுத, அவன் புருஷன்கிட்ட தான் பட மாட்டேன். ஆமா, நீ மட்டும் புருஷனை கண்டனா அப்படி சிரிச்சு தள்ளிடுவிய. அம்மனா மூஞ்சி. ஏய், நமக்குள்ள செட் ஆகாதுக்கா, அவளுக்கு தான் காதல் செட் ஆகும். இசை, நீ போயிட்டு வா இசை. நல்ல ஃப்ரெண்டு டி. நமக்கு தான் வைக்கல, அவளுக்கு அது வாச்சிருக்குல்ல. இசை, இங்க பார், அப்படியே சேலை கட்டி அப்படி மயக்கணும், சரியா? மக்கா மக்கா. இங்க நான் ஒரு படம் பார்த்தேன். சரி, அதுல என்னமோ மயக்கிறாவ, அவிய கோவக்காரா இருக்காவ. இந்த புள்ள என்னமோ மயக்கிச்சு தெரியுமா, அப்படி அவிலும் மயங்கிட்டாவ. அதுக்குத்தான் இப்ப கிங்சி மாமா கோவமா இருக்காவல, இவ அந்த மாதிரி மயக்குனா கிங்சி மாமா மயங்கிடுவாவல்ல. மக்கா மக்கா. சரி டி, நான் போயிட்டு எப்படியாவது மயக்கிட்டு வரேன், சரியா? ஆல் தி பெஸ்ட். அடேங்கப்பா. சரி டி, இவளை நான் பாத்துக்கிட்டேன்.
நீ போய் உன் புருஷனை மயக்க வேண்டியதானே? வேண்டாவா, நமக்கெல்லாம் செட் ஆகாது. வேண்டாம் யவ்வா, அது நமக்கு வேண்டாம். எத்தனை நாளைக்கு? சும்மாரி செவக்கையம்மா, நான் என்னத்த சொல்ல, அதுல ஒண்ணு வேண்டாம். பரவாயில்ல டி, இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. போ. வேண்டாம் ஜபாக்கா, சொல்லுதம்ல போ. சும்மா இருக்கா. நீ சேலெல்லாம் கட்டிட்டு போண்டா, இந்த இப்படியே போ, ஆட்டோமேட்டிக்கா மயங்கிருவாரு. உன் கலர் அப்படி டி, உன் கலர் அப்படி. அகில அப்படிதான் சொல்லுவாவே. நிஜமாதான், உன் கலரே போதும். போ போ. இல்ல இருக்கட்டும். அத்தாவை மூஞ்சில ஆசை வந்துட்டு தெரியும். போ, நான் இவளை பாத்துக்கிடுதேன். சரி, நீங்க இவ்வளவு சொல்லுதியா, உங்களுக்காக போறேன். அப்படி ஒண்ணு நீ போண்டா. ஐயா சும்மா இருங்க ஜபாக்கா, நான் போயிட்டு வரேன். பைய உள்ள ஆசை இருக்குல்ல, போக வேண்டியதானே. சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடி. முடிஞ்சு சார், இன்னும் இந்த ஒரு பத்திரத்துல மட்டும் தான் நீங்க கையெழுத்து போடணும். சரி சீக்கிரம் குடு. நீ சீக்கிரம் வந்து கிளம்பணும். கிளம்பிட்டேன் சார், இன்னும் இந்த 2-3 டாக்குமெண்ட் மட்டும் தான் சார். எனக்கு கம்பெனியா ஓடட்டாலும் பரவாயில்ல, ஆனா இனிமேல் நீங்க வரக்கூடாது. கடைசி வச்சிருக்கேன், எப்போ மன்னிக்க மாட்டேன். சீக்கிரம் கை தூக்கிட்டு கிளம்பு. முடிஞ்சு சார். சார் அந்த பத்திரம் நம்ம மேல கப்பல்ல இருந்து வரல சார், சரக்கே அந்த பத்திரம் சார். சரி சரி நெக்ஸ்ட். இது நீங்க அன்னைக்கு கொட்டேஷன் போட்டிருந்தீங்களே நம்ம தூத்துக்குடி துறைமுகத்துக்கு, அது சார். சரி நெக்ஸ்ட். என்ன ஒரு பையிலே காணோம்? ஒரு பையிலே காணோம். என்னவென்று சொல்வதம்மா, என் புருஷனின் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா. உனக்கு பத்திய பையன்லைக்கு மாணிக்கம், உனக்கு என்னடா ஆச்சுது? வர வர எனக்கு அஸ்டண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப தான் அடம் பிடிக்க. இருக்கிறதுக்குல இல்லாம இருக்கிறதுக்கு. அதுதான் அப்படி சொன்னேன். ஏன்டா எனக்கு அஸ்டண்டாவே இருக்க மாட்டீங்க? இருந்துட்டா மட்டும் உங்க புருஷன் அஸ்டண்டா கேட்டுதானே? இருந்தா நான் வைக்க மாட்டேனா? அஸ்டண்டே, நான் நிறைய த்ரில்லிங்கான வேலையெல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா? நீ எனக்கு அஸ்டண்டாரு, நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க. நீ த்ரில்லிங்கா ஏதாவது வைக்கிறேன்னா ஆச்சரியம். பார், அதெல்லாம் ஒன்னோட வச்சுக்க, என்னால முடியாது. என்ன இன்னைக்கு சூப்பரா மேடம் வந்திருக்கீங்க, என்னத்துக்கு? என் புருஷனை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு அது ஞாபகமா இருக்குது. மாணிக்கம், கோபப்படும் போதெல்லாம் நல்லதா இருக்குது. என்ன நீங்க பட்ட சேட்டை தான் தாங்கிக்க முடியல. ஏங்கப்பா, புதுசு பக்கம் வந்திருக்கிய. ஆமா, அவனும் அப்ப வச்சு தேடிக்கிட்டே இருந்தான். சரி சரி, உங்க புருஷரு ஆபீஸ்ல போய் பாருங்க. அது எனக்கு தெரியும். 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 பைய கடுத்த கோவத்துல இருக்காம பாத்துக்க. இதுக்கா? இதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு தெரியாது. என்னடா மாணிக்கம் இப்படி சொல்லிட்ட? ஆனா உன்னெல்லாம் சமாளிக்கணும்னா அது அந்த கிங்ஸின் பையனால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவ்வளவு காதலிச்சிருக்கான் பத்தியா, சமாளிச்சுக்கிட்டு போறான். போடா, ஒத்த பயவுல இருக்கவே விட்டுட்டு போறேன் பாத்துக்க. சரி, என் புருஷன்கிட்ட சொல்லி கொடுக்க. சொல்லி கொடு போங்க போங்க. ஆமா, என் பேர் பிள்ளைங்க வீட்ல எங்க அப்பா கிட்ட. சரி சரி, நான் வீட்டுக்கு தான் போறேன். டாட்டாவா? சரி, நீ உள்ள போ. இவா எங்கேயாவது போனதானே டாட்டா சொல்லுவா. நீ கிங்ஸ்ல பாரு போ. மனசியா ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. வீட்டுக்கு போவா இல்லைன்னா இங்கே நிக்கவா? ஒருவேளை பொருள் இது வெயிட்டான பொருள் இருக்கு, புள்ள மேல எதுவும் விழுந்துருமோ? அதான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கோ. வீட்டுக்கா? நான் வீட்டுக்கு போல. என்னவென்று சொல்வதம்மா, என் புருஷனின் பேரழகை. என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, ஒண்ணு இல்ல, அதான் கிங்ஸன் இருக்கான்ல. இது மட்டும் தான் சார், முடிஞ்சது. சரி சீக்கிரம் கொடு. என்னங்க சார், முடிஞ்சது சார். எவ்வளவு திட்டம். சீக்கிரம் சீக்கிரம். இசை இசை, அங்கிட்டு போக எங்க வா. இவன் அந்த பாதையை தான் போய்கிட்டு இருக்கா. இசை, அங்க கூட இந்த சைடு வா, அங்கடி போ. டேய் மாணிக்கம், என்ன டேவிட், அந்த வள்ளியூர் பிரான்ச்சுக்கு வேற மேனேஜரை போடு. ஏன் அந்த பையன் நல்ல பையன் தானே? இல்ல, அது சரிப்பட்டு வராது. அவன் அடிக்கடி லீவ் எடுக்கான். லீவ் எடுத்தாலும் பரவாயில்ல, வேண்டதால பார்த்துட்டு போயிடுறான். நீ என்ன பண்ணுத, வேற நல்ல பையன்லாம் போட்டு. கிங்ஸ் கிட்ட பேசுனேன், வேறதான் யோசித்து பார்த்தேன், அது சரிப்பட்டு வராது. வேற ஒரு பையனை போடு. ஏன் என்னாச்சு? அதான் அந்த ஒரு புள்ள வேலைக்கு வந்துச்சு, அது வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். ஆகுனா அந்த புள்ளைய அனுப்பி வச்சிருக்கான். எந்த புள்ளையா? அது அந்த வள்ளியூர் பிரான்ச்ல இருக்குமே,
ஏதோ வேலைக்கு சேர்த்துட்டு போய் எடுக்காம வச்சிருக்கான். அது என்னன்னா அவன் இங்க அனுப்பி வச்சிருந்தான். இவனுக்கு தான் பிடிக்காத. என்ன சொன்ன? ஆமா, அந்த புள்ள வந்திருக்கு. கிசை இப்பதான் போயிருக்காவுல. இவனுக்கு என்ன சொல்ற? இப்பதான் புள்ள போனான். ஐயோ டேய், அவன் மாட்டிக்கிடுவான்டா. டேய், அவ தாங்கிக்கிட மாட்டா. அதுக்கு தான் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சா? சரி, நான் உடனே உள்ள போறேன். அடுத்து சரி, நான் முடிஞ்சு போதும். நிச்சயத்தை நாளைக்கு கைது போடுறத, நீ கிளம்பு. எனக்கு எவ்வளவு போதும். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல. மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் வந்து வாங்கிடுவான். நீ கிளம்பு. ஓகே சார், ஃபைல கொண்டாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு. இதுதான் என் ஆபீஸ் ரூம்ல நீ வரது கடைசியா இருக்கணும். சீக்கிரம் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. ஓகே சார். இந்தா கொண்டாங்க சார். ஃபைல ஒழுங்கா பிடிக்க மாட்டேன். சாரி சார், நான் எடுத்துறேன் சார். நில்லு, நான் எடுத்தேன். தள்ளு. ஓகே சார். சார், ஒரு பேப்பர் உள்ள போயிட்டு சார் டேபிளுக்குள்ள. சரி, இரு, நான் எடுக்க. சார், அது கொட்டேஷன் பேப்பர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது டேபிளுக்குள்ள போயிட்டு இருக்கு. சரி, இரு, எடுக்க. இருங்க சார், அதை நீங்க எடுக்க முடியாது, நானே எடுக்க. சார், அந்த டேபிளுக்குள்ள மாட்டிட்டு எடுத்து கிழிஞ்சிரும். நீங்க கொஞ்சம் டேபிள் நவுட்டுங்க. இரு, வா. டேபிளையே தூக்கிட்டேன். சீக்கிரம் எடு. என்னங்க? இசை, ஏய். சார், கொஞ்சம் தான். என்னடி நீ? என்னங்க? சார், நீ கிளம்பு போயா இல்லையா? இசை, ஒரு நிமிஷம். நீ சீக்கிரம் கிளம்பு. ஓகே சார். தப்பா நினைச்சிட்டு போறோம். இங்க வா. வேண்டாம், மனசு உடஞ்சு போயிடாத. நீ பார்த்தது எதுவும் உண்மை இல்ல. இங்க வா. இங்க வாமா, இங்க வா. ஏய், ஃபைல் கீழே விழுந்துட்டு அதான் எடுத்து கொடுத்தேன். டேபிள் தூக்கி இங்க வா. ஏய், ஒண்ணு இல்லடி, ஃபைல் வந்துட்டு எடுத்து கொடுத்தேன். நீ திடீர்னு வந்துட்ட. உங்களுக்கு சங்கடம் ஆயிட்டா? ஏய், என்ன பேசுற நீ? உங்களுக்கு என்னம்மா? உங்களுக்கு வேற பொண்ணுங்க கிட்ட இருந்தா ஒத்துக்காதுன்னு சொல்லுவீங்கல்ல? நான் யாருக்கிட்ட இல்லடி. நான் ஃபைல் விழுந்துட்டு தான் எடுத்து கொடுத்தேன். நெருக்கமா இல்ல, நான் சந்தேகப்படல, கேட்டேன். சரி, அப்ப நான் ஒண்ணு இல்லடி. இங்க வா, என் தங்கம், இங்க வா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இங்க வா. சொல்லல, ஏன்டி நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? எதுக்கு ஐஸ் வச்சு பேசுறீங்க? தப்பு பண்ணிட்டீங்களா? இல்லடி, நீ ஒரு மாதிரி உடஞ்சு போயிருவியா? அதான் அப்படி பேச வேண்டியிருக்கு. இல்ல, நான் உடைஞ்சு போல. பண்ணாத, என்ன பண்ண இருக்கு? இங்க பாரு, இப்படி பண்ணாத. அழக சத்தியமா நான் எதுவும் பண்ணலடி. இல்லடி, முதல்ல நீங்க வா, கிட்ட வா. இல்லடி, நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், பண்ணிக்கிட மாட்டேன். நான் தப்பு பண்றேன்ல, நீங்க தப்பு பண்ணல, நான் தப்பு பண்றேன்ல. நீ எந்த தப்பு பண்ணலடி. ஏன் இப்ப நான் பேசுற? உங்களுக்கு கவனிக்கல, நல்ல பொண்டாட்டியா இருக்கல. உங்களுக்கு நான் நல்ல பொண்டாட்டியா இருக்கல. உன்னை விட வடி ஒத்தி கிடைச்சிட போல. இப்பெல்லாம் பேசாதடி. நீங்களே என்ன பண்ணுவீங்க? நான் நல்ல பொண்டாட்டி இல்ல, பொறுப்புள்ளவா இல்ல. நீ அழுத தாங்கிக்கிட மாட்டேன்னு உனக்கு தெரியலடி. இந்த பாரு, தேடி போனாலும் உன்ன மாதிரி ஒத்தி எனக்கு கிடைக்க மாட்டேன். இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, தெரியாம நீ காதலிச்சு தொலைச்சிட்டேன் சாணின்னு சொன்னீங்களே, அதான் உண்மையில என்ன வெறுத்துட்டீங்களோ? இவ சரிப்பட்டு வர மாட்டா, தெரியாம காதலிச்சுட்டோம், இவளை விட நல்ல பிள்ளைங்களும் இருக்காங்கன்னு தப்ப முடிவு பண்ணிட்டீங்களோ? நீ இப்பெல்லாம் பேச செத்த போயிருவேன். உசுரடி, உசுரடி நீ. இப்போ இல்லடி, எத்தனை ஜென்மானாலும் உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். உன்னை தவிர இந்த கிங்ஸின் தலைவர் எவ்வளவு எடுத்து பார்க்காது. இந்த கண்ணு ஊத்தி ரசிக்கினா அது ஒண்ணு மட்டும் தாண்டி. இந்த இசையை தவிர வேற யாரையும் இந்த கிங்ஸின் கண்ணு ரசிக்காது. இப்ப நிற்கமா
பேசாதடி. நான் எதுவும் பண்ணடி. நான் முதல்ல இருந்து அந்த பொண்ணு போன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஃபைலு கீழே விழுந்துட்டு எடுக்க சொன்னா டேபிள தூக்குறேன். நீ தப்பா பார்த்துட்டு நான் ஒன்னும் பண்ணலடி. இல்ல ஒண்ணு இல்ல, நான் தப்பா நினைக்க மாட்டேன். தப்பா நினைக்க மாட்டேன். உங்க மேல எந்த தப்பு இல்ல, என் மேல எல்லா தப்பு இருக்கு. நான் தான் காரணம். நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கவே இல்ல, பொறுப்புள்ள பொண்டாட்டியா நடந்துக்கல. பொறுப்பு இல்லாம விளையாட்டுத்தனமா போயிட்டேன். அத நீங்க மனசு மாறிட்டீங்களோ? இவ இப்ப நல்லா இல்ல, இப்போ ரொம்ப சேட்டை பண்ணதானே ஒதுங்கி போயிட்டீங்களோ? இப்பெல்லாம் பேசி என்ன சாகடிச்சிடாதடி. நீ குழந்தை மனசு காரடி. குழந்தைன்னு சேட்டை பண்ணும். இதை கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேன். இல்லடி என் நேரம் இன்னைக்கு. நீ இப்பெல்லாம் நினைச்சு வேதனை படாதடி. என்னால தாங்கிக்கவே முடியலையே. தாங்கிக்க முடியலையா? இங்க பாரு, எந்த தப்பு நடக்கலடி. இன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு நான் வரலன்னா நடந்திருக்கோம்ல. ஐயோ ஐயோ, சத்தியமா சொல்றேன். இனிமேல் நான் யார் பக்கத்துல நிக்க மாட்டேன்டி. இனிமேல் தானே. இங்க பாருங்க, நான் பொறுப்புள்ள பொண்ணு நடந்துக்கிறத, ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறத, உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிறத. நீங்க நீங்க பாண்டியன் கேட்டீங்களா, நான் பெத்து கொடுக்க. ஐயோ, என்ன சாகடிச்சிடாதடி. அப்படிலாம் இல்லடி. இங்க பாரு, நீ ரொம்ப பலவீனமா இருக்க. நீ அந்த அளவுக்கு பலூன் உள்ளவா கிடையாது. ஏற்கனவே ஒரு பிள்ளை போனதுக்கு நொந்து போய் செத்து போயிருக்க. நான் அதனால அதை பத்தி நான் பேசவே இல்லை. இங்க பாரு, அதை பத்தி பேசாத. எனக்கு நீ மட்டும் தாண்டி. என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் மகாராணி. என் கண்ணுக்கு, இந்த கிங்ஸின் கண்ணுக்கு எப்பவும் நீ மட்டும் தான் தேவை. பொண்டாட்டிடி, நீ என் பொண்டாட்டி. லட்சம் கோடி பேர் வந்தாலும் சரி, உன் பக்கத்துல கூட நிக்க முடியாது. அப்போ கூட என் கண்ணு ஒன்ன மட்டும் கண்டு பார்க்கும். உடஞ்சு போயிடாதடி, உடஞ்சு போயிடாத. நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க பாருங்க, நாங்களுக்கு பொருத்தமானவே இல்ல. நீங்க உங்களுக்கு பொருத்தமானவனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் நல்ல பொண்டாட்டியே இல்ல. என்னாலதான் உங்க வாழ்க்கை சீரடி போகுது. என்னாலதான் உங்க வாழ்க்கை தசை மாறிச்சு. நீங்க ரொம்ப நல்லவரா இருந்தீங்க. என்னாலதான் இப்படிலாம் ஆச்சுது. என்னாலதான் இப்படி ஆச்சுது. இல்ல, இங்க வா, என் மனது உட்காரு சொல்லிட்டேன். இங்க வா, என் மனது உட்காரு. என்னாலதான் உங்க வாழ்க்கை போச்சு. இங்க பாரு, அப்படிலாம் இல்ல சொன்னா கேளு. இங்க வா, என் மனது உட்காரு. போடி வழியா வாமா, இங்க வாமா, வந்து உட்காருமா, வாமா. நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களையே கெட்டனா மாத்திட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். இப்படிலாம் பேசாத. நான் போய் கோவந்துரும். இங்க வாமா, நான் உனக்கு விளக்கம் கொடுக்க. இங்க வாயா. எனக்கு இதுக்கு மேல தாங்க முடியாது. என்னால இதை தாங்கிக்க முடியல. இங்க பாரு, அப்படி இல்லடி. இங்க பாரு, இப்படி ஆளுதானே எனக்கு தாங்கிக்க முடியாது சொல்லிட்டேன். நீங்க அழக்கூடாது, நான் அழணும். என்னால உங்களை யாருக்கும் விட்டுலாம் கொடுக்க முடியாதுங்க. ஒரு நொடி கூட உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. அது நீ சொல்லிதான் எனக்கு தனி மாதிரி. அன்னைக்கு டைவர்ஸ் பத்திரங்க பேர்ல ஒண்ணு கொடுத்திய, என்ன மிரட்டி எவ்வளையாவது பார்த்த கொண்டுருவேன்னு. நான் அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமாடி. என் பொண்டாட்டி என்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டானே. எங்க அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் காட்டி எப்படி சந்தோஷப்பட்டேன். இங்க பாரு, எல்லாரும் பார்த்தாங்கடி. டைவர்ஸ் பத்திரங்க பேர்ல எவ்வளவு என்ன மிரட்டி வச்சிருந்த, அத பத்திரமா வச்சிருக்கேன்டி. அது உன் காதல வெளிப்படுத்துச்சுன்னு எனக்கு அன்னைக்கு தெரியும். உன்னை தவிர வேற எவனையும் இடத்துல வச்சுக்கிட மாட்டேன்டி. என்னால முடியலையே, மனசு வலிக்க. நீ நொந்த அளவுக்கு ஒண்ணு நடக்கல. நான் வரலன்னா நடந்திருக்கும்ல. இல்ல, நீங்க ரொம்ப நல்லவர். நான் தான் பொறுப்பு இல்லாம இருந்தேன். நான் கெட்டவா? நான் வேண்டாம் உங்களுக்கு. நீங்க நல்லா இருங்க. ஐயோ, இசை நில்லு. இசை, மாமா, டேவிட் மாமா. தகப்புல ஒண்ணு இல்லம்மா, சத்தம் மட்டும் தான் அனுப்பணும். இங்க பாரு, அவன் அப்பெல்லாம் பாக்கல. தங்கம் அழாதம்மா, உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கலக்கு எங்களுக்கு தம்பு இல்லை. இங்க பாரு, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. மாதிரி சொல்லுடா, தப்ப பார்த்துட்டு வரடா. ஏண்டா அதான் புள்ள நந்து போவான்னு தெரியல. பண்ண ஆபீஸ் அவளுக்கு என்னடா உள்ள வேலை? என் பிள்ளை கண்ணு வச்ச கையெழுத்து தண்டை போட்டு கொடுத்துட்டு கோடி கோடி சொத்து மாட்டேன். நான் தரேன், கோடி கோடியா சொத்து அத்தனை சம்பாத்தி பண்ணி தரேன். வேண்டாம்,
மேனேஜர் எவனையும் பக்கத்துல வச்சிடாத. ஐயோ. இல்லடா, எவ்வளவு ஆசையா ஒண்ணு பார்க்க வந்தா. போடா. ஈசிமா ஈசிமா இல்ல ஈசிமா. இல்ல இல்ல மாமா, அவங்க திட்டாதீங்க. நான் தான் ரொம்ப மோசம், பொறுப்பு இல்லாம நடந்தேன். பொறுப்பே இல்ல மாமா எனக்கு. நீ எதுக்கு பொறுப்பா இருக்கணும்? இப்ப நாங்களே எதுக்குங்க? நீ பொறுப்பா இருக்கிறதுக்கு நாங்க எதுக்கு இத்தனை எடுத்துட்டு போயிடுவ? நீ பொறுப்பா இருக்கணும் அவசியம் இல்ல. பாரு, அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான், பண்ணிக்கிட மாட்டான். நீ எதுவும் உடஞ்சு போயிடாத. நான் போய் அப்ப வர சொல்றேன். அழக்கூடாது அழக்கூடாது. சரியா? டேய் சமாதானப்படுத்து. நீ அந்த ஆபீசர் முக்கு அந்த பிள்ளை அனுப்புன, அறிவு இல்லாம யோசிச்சுட்டேன். அவங்கள திட்டாதீங்க. சரி, சமாதானப்படுத்த வாரேன். தங்க புள்ள. ஏ இசைமா. ஐயோ, தோல்ல வந்து சாயிராளே. அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணலடி, எந்த தப்பு பண்ணலடி. அவ உங்க நெஞ்சில சாஞ்சாலோ, இங்கதான் சாஞ்சாலோ. நீங்க அவளை தொடலல்ல, உங்க கையால நீங்க தொடலல்ல, உங்க கை என்ன மட்டும் தான் தொடல. நான் பொறுப்பில்லாம இருந்துட்டேனே. ஐயோ ஐயோ. ஏய், ஒன்னு இல்லடி, ஒன்னு தவிர வேற எவ்வளவு தோல்ல சாய முடியாதுடி. உன்னை தவிர வேற எவ்வளவு தோல்ல சாய முடியாது. உன்னை தவிர வேற எவ்வளவு இந்த கை தொடாதுடி. என் வேற நுனி கூட படாதுடி. நான் பொறுப்பில்லாம இருந்தா. ஐயோ இல்ல, நீ எப்படி இருந்தாலும் உன்னை தவிர வேற எவ்வளவு என் கை தொடாடி. ஆனா இப்போ உங்க பக்கத்துல அவ இருந்தால, உங்க நெத்தியும் அவ நெத்தியும் பக்கத்துல இருந்துச்சு. அவ மூச்சு காத்து உங்களுக்குள்ள வந்துட்டு, அவ மூச்சு காத்து உங்களுக்குள்ள வந்துட்டு. தள்ளி போகாத, தள்ளி போகாத, எனக்கு கோவம் வந்துடும். இங்க வா. இல்ல, அவ மூச்சு காத்து உங்க மேல பட்டுட்டு. இல்ல, அது எப்படி? என்னால ஏத்துக்க முடியாது, என்னால ஏத்துக்க முடியல. என் மனசு தேத்திக்க முடியல. அது இல்லடி, என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. என்னால தாங்கிக்க முடியலங்க, என்னால தாங்கிக்க முடியலங்க. இது வரைக்கும் என் மூச்சு காட்டு மட்டும் தானே உங்க மேல பட்டுச்சு. என்னால தாங்கிக்க முடியல. இல்லடி, அப்படிலாம் நினைக்காதடி. இங்க வாயா, இங்க வாயா. இல்ல இல்ல, என்னால ஏத்துக்க முடியாது. நீ இப்படிலாம் அழுதா நான் சத்தியமா செத்து போயிடுவேன். நான் சீரியஸா சொல்றேன். நீ இப்படிலாம் அழுதா செத்துருவேன்டி. நானும் செத்துருவேன். ஐயோ, நான் எப்படி புரிய வைக்க? அப்படிலாம் இல்லடி. வேண்டாம், உங்களை பார்க்கணும்னு ஆசையா வந்தேன். இப்ப நான் போனது எனக்கு குறைச்சல. இங்க வா, நான் பூ வச்சு விடுறேன். கொண்டா, உனக்கு பூ நல்லா இருந்துச்சு. கொண்டா, நான் வச்சு விடுறேன். வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இனி நான் என்ன உங்களை மயக்கவா முடியும்? நீ என்ன மயக்கவே வேண்டாண்டி. நீ என்ன மயக்கணும் அவசியமா இல்லடி. உன் பார்வை போதும்டி. உன் பார்வை எப்படி இருக்கும் தெரியுமாடி? நீ என் பொண்டாட்டிடி, என் பொண்டாட்டி. ஆனா நான் பொண்டாட்டியா நடந்துக்கல, நான் பொண்டாட்டியா நடந்துக்கல. எல்லாரும் செல்லம் கொடுத்து கொடுத்து நான் உங்களுக்கு பொண்டாட்டியாவே நடந்துக்கல. ஆனா உங்களுக்கு என்ன வெறுத்துட்டு. முதல்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன தவிர உங்களால யாரையும் பார்க்க முடியாது. நான் இப்பெல்லாம் ரொம்ப சேட்டை பண்றேன்னா அதான் உங்களுக்கு என்ன வெறுத்துட்டு. என் மேல உங்களுக்கு எந்த அஃபெக்ஷனும் இல்ல. உங்களுக்கு இப்ப என் மேல எந்த காதலும் இல்ல. ஏன்னா நான் சேட்டை ரொம்ப பண்ணதில்ல. ஐயோ, என்னடி பேசுற? இல்ல, எனக்கு உங்களுக்கு கவர தெரியல. எனக்கு உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்க தெரியல. நீங்க என் கூட சந்தோஷமா இருக்க கூப்பிட்டா நான் நாட்டுத்தனமா இருந்துருது. அது உங்களுக்கு என்ன பிடிக்காமலே போயிருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆசை இருக்கும்ல, அப்ப என் மேல தானே புருஷன் கூப்பிட்டா போயிருக்கணும். இப்பெல்லாம் பேசாத. நான் உன்கிட்ட இன்னைக்கு மட்டும் எதிர்பார்த்ததே இல்ல. நீ இப்பெல்லாம் பேசுற? உனக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமாடி? நீ குழந்தை மாதிரி இப்பெல்லாம் பேசாத. இப்பெல்லாம் நீ பேசுறா கிடையாது. இசைக்கு இப்பெல்லாம் பேச தெரியாது. இதை காயப்படுத்தாத. நான் உன்கிட்ட நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்டி. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். உன்னை தவிர எனக்கு வேற யாரையுமே பிடிக்காது. உன்னை விட எப்படி இருந்தாலும் எனக்கு யாரையும் பிடிக்காது. சரி வா, நான் பூ வச்சு ஓடியா. அதான் மூச்சு காத்து உங்களுக்குள்ள வந்துட்டேன். அப்படியே ஓடிக்கடி. என்ன நடந்துச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவரையும் பார்த்துட்டுதா?
டேய் என் பிள்ளை அழுதுடா. டேய் நான் தாங்கி விட மாட்டேன்டா. டேய் 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 பிள்ளை எதுக்கு அழ வச்ச நீ? அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கானே. அவ அழுது எனக்கும் வலிக்குது. அவ கண்ண கண்ணீரை பார்க்கறதுக்கு எனக்கும் தெம்பு இல்ல. அவ புரியாம அழுறான. பயமா இருக்கு. நீ சமாதானப்படுத்து. நீ அவளை சமாதானப்படுத்து. எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் ஒன்னாலதான்ப்பா. செல்லம் கொடுக்காதன்னு இவங்க எவ்வளவோ சொன்னாங்க. கொஞ்சமாவது கேட்டியாப்பா? இப்ப பாரு, என்ன உங்களுக்கு பிடிக்கல. அப்படிலாம் உன்னை பிடிக்காம அங்க இருக்க முடியாது. உன்னை தவிர வேற எவனையும் அவன் எடுத்து பார்த்துக்கிட மாட்டான். உன்னை தவிர வேற எடுத்து பார்த்தா வச்சுக்க தலை பூமியில இருக்காது. அப்பனே போட்டுவேன். போதுமாடி. அப்படி நான் பார்க்க மாட்டேன். அப்பா, அவர் எடுத்து பார்க்கறனா என்கிட்ட தானே பக்கோட இருக்கு. அவர் என்ன தப்பு பண்ணினாரு. நான் பொண்டாட்டியா சரியா இருந்திருக்கணும்ல. அந்த பொண்ணு மூச்சு காத்து கலந்துட்டப்பா. இல்லம்மா இல்ல. என் ஆபீஸ்ல நான் கண்டலாம் விட்ட. என் ஆபீஸ்ல கண்டலாம் விட்ட. பொறுப்பா இரு, பொண்டாட்டியா இருன்னு படிச்சு சொன்னேன். கேட்கணும்ல? இவன் இல்ல, எந்த ஆம்பளையும் மாறதான் செய்வான். நீ பாட்டுக்கு போட்டுட்டு நாட்டத்துல மாறிட்டு இருக்க. எல்லாத்துக்கு காரணம் ஜானுதான். நான் எந்த பிள்ளையும் எடுத்து நான் பார்க்கல. வேண்டாம், தப்பு இவன் மேலதான். இவன் பொண்டாட்டியா ஒழுங்கா நடந்திருக்கணும். தாய் தகப்ப வளர்த்திருந்தா அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ போறப்ப அவளுக்கே என்னன்னு தெரியாது. பொண்ணு அவ குணத்தை எப்படி வளர்ந்துருப்பா. தாய் குடியும் தகப்ப குடியும் வளர்ந்துருந்தா அம்மப்பா இந்த குணம் நம்மளும் அப்படி இருக்கும்னு நினைச்சிருப்பா. அவ போறப்ப அப்படி போது செத்து தொலைஞ்சிருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு போறந்துச்சு? வார்த்தை அழுது பேசுங்க. என் புள்ளை பத்தி ஏதாவது பேசுனீங்க? ஆமா, ஒண்ணு தாய் வளர்த்திருக்கணும், இல்ல தகப்ப வளர்த்திருக்கணும். எதுவுமே இல்லாம யார் குட்டியா வளர்ந்துருக்கா. அவ பொறப்பு பத்தி அவளுக்கே தெரியாது. அவ குணம் என்னன்னு அவளுக்கே யூகிக்க முடியல. நம்ம எதுக்கு இப்படி இருக்கோன்னு அவளால கண்டுபிடிக்க முடியல. அவ குணம் மாறி போச்சு. அவ என்ன பண்ணுவா? போத குறைக்கு செல்லுங்க பேல நீ கொடுக்கறது. அவ ஒரு மனைவியாவும் நடந்துக்க மாட்டேங்கிறா, ஒரு பிள்ளைக்கு தாயாவும் நடந்துக்க மாட்டேங்கிறா. அவ வந்து என் புள்ள வாழ்க்கை நாசமா போச்சுது. ஏற்கனவே உன் தம்பி சொன்ன வந்தானே நான் இன்னொத்தி கிளம்ப போறேன்னு. அது எப்ப சொன்ன? வந்துடு, அன்னைக்கு உன் வயல வந்துடு. என் புள்ள குணனுக்கு பால இஷ்டம் சொல்லிடு. அவ இல்லாம பேசாதீங்க, நான் நொந்து போயிருக்கேன். சாகடிச்சாதீங்க. உன் புள்ளை பத்தி ஏதாவது பேசுனீங்க? இசை பிள்ளை இல்ல இசை. நான் உங்க மேல எந்த தப்பு சொல்ல மாட்டேன். எனக்கு தாங்கிக்க முடியல. உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க தோண மாட்டேங்குது. இந்த கிங்ஸ் எனக்கு மட்டும்தானே தோணுது. அவர் அன்பு, பாசம், அவர் கண்டிப்பு எல்லாம் எனக்கு மட்டும்தான். நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நீ செல்லம் கொடுத்து எங்க கொண்டு வச்சிருக்க பார்த்தல. நான் படிச்சு சொன்னேன். அவளை கொஞ்சமாவது புள்ள மாதிரி நடத்தினேன். ஓவர் செல்லம் எங்க கொண்டு வச்சிருக்க பார்த்தல. இப்ப அவ கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன நீ வளர்த்தவன் தானே. மாமா வார்த்தை விடாதீங்க. இப்ப என் புள்ள வளர்க்கிட்டே அப்படிலாம் அவன் என் புள்ளைய விட்டுட்டு வேற எவனையும் பார்க்க முடியாது. ஐயோ, நான் யாரையுமே பார்க்கல. அவ எதுக்கிட ஆபீஸ் ரூமுக்கு வந்தா? நாங்க வந்தாலே சத்தம் போடுவேன். அவ யார்ல ஓர ரூமுக்குள்ள வர்றதுக்கு? தனியா ஒரே ரூம்ல பதில் சொல்லுடா. ஒரே ரூம்ல இருந்தீங்களா? சொல்லுடா. கையெழுத்து கேட்க வந்தா. கையெழுத்து கேட்க வந்தா. இவ்வளோ பெரிய ஆபீஸ், இவ்வளவு பெரிய குடல்ல கையெழுத்து போடுறதுக்கு பர்சனல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. இல்ல அது அது எங்க பாருங்க, கையெழுத்து மட்டும் தான் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அதுவும் சீக்கிரம் போனதான் சொன்னேன். ஏன் இங்க வச்சு போட்டு கொடுத்தானே? இங்க டேவிட்டு மாணிக்கெல்லாம் இருந்தாங்களே, இங்க வச்சு போட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே? நீ எதுக்கும் பர்சனல் ரூமுக்கு கூட்டு போன? நான் என்ன யோசனையில அப்படி பண்ணேன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல. நான் மனைவியா நடந்துக்கல. உங்க மேல எந்த தப்பு இல்ல. இல்லடே நீ அப்படிலாம் பேசாத. வாரியா என் பிள்ளைய சாகடிச்சுவாங்க போலுக்கு. என் பிள்ளைய சாகடிச்சிடாதீங்கடா. எனக்கு இருக்கிறது ஒரு புள்ளதான். ஏண்டா அவன் இந்த வயசு தாங்கிட மாட்டான்னு தெரியலடா. அவ பலவீனம் என்னன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சு இந்த மாதிரி வேலை பார்த்தேன். ஏன்னா எனக்கே தெரியல எந்த ஞாபகத்துல அவளா ஆபீஸுக்குள்ள கூப்பிட்டு போனேன். சத்தியமா எந்த தப்பான என்னமும் இல்லைன்னு ஆளுதானே சொல்லி புரிய வைல. அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நீ பிளீஸ் நான் வாழ்றத என்னால பார்க்க முடியல. ஆனா எனக்கு பயமா இருக்குன்னு. சரி நாளை சமாதானப்படுத்துறேன். இங்க வா, இந்த பூவை சொல்ல இனிமேல் சத்தியமா சொல்றேன், எவ்வளவு வர முடியாது. நான் அடிச்சு துரத்திடுவேன். இங்க எவ்வளவு வர முடியாது. பாரு, இனிமேல் எவ்வளவு பக்கத்துல வர முடியாது. அதான் சரின்னு சொல்லிட்டேன். வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா. இன்னைக்கு நான் வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமா தப்பு நடந்திருக்கும். அப்புறம் பழக்கம், அப்புறம் காதல், அப்புறம் உங்களை யாராலையும் எத்து நிக்க முடியாது. உங்களுக்கு ஒத்தி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. நீங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது.
பண்ணியிருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேல் நீங்க சொல்ற மாதிரிலாம் நடக்க. அவளை நெஞ்சில வந்து சுமந்துடாதீங்க. அப்படி இங்க பாருங்க, அப்படி உங்களுக்கு ஒரு வேலை சுமக்கிறேன்னா என்ன கொன்னுட்டு அப்புறமா எதனாலும் பண்ணுங்க. என்ன சாகடிச்சிடுங்க. என்ன சாகடிச்சிட்டு நீங்க எப்படி வேணாலும் வாழுங்க. ஒன்னு சாகடிச்சிட்டு அண்ணா ப்ளீஸ் ஆள வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. அண்ணா என்னால சமாதானம் கூட படுத்த முடியாதுண்ணா. நீ ஏதாவது பண்ணுண்ணா. ஏய் புள்ள ஏன்டா இப்படி பயம் காட்டின? அதான் புள்ள வருவான்னு தெரியல. அவ எந்த நேரம் வேணாலும் வருவான்னு தெரியலடா. பிறகு எதுக்குடா இப்படி பண்ணுன? தெரியுண்ண. அதான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லைண்ணே. நான் என்ன யோசனையில அவளை அப்படி ரூமுக்குள்ள கூப்பிட்டேன், எதுக்கு ஆபீஸ் ரூமுக்குள்ள வச்சு நான் அந்த வேலை பார்த்தேன்னு எனக்கே தெரியலண்ணே. அது வேற ஒண்ணு இல்ல, உனக்கு மாற்றம் தேவைப்பட்டிருக்கேன். புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணலாம்னு முயற்சி பண்ணிருக்கேன். அண்ணே அவரை பாய மூட சொல்லிருங்க. கொலைத்தான் நான் பாத்துறாங்க சொல்லிட்டேன். இவளை தவிர வேற எனக்கு எவனும் தேவையில்லை. என் உசுறு இருக்கும் போது சாக்கடை தேடி போகணும். அது உங்க பழக்கம், எனக்கு பழக்கம் கிடையாது. வார்த்தை விடாத. ஆமா அது உங்க பழக்கம் தான். ஏன் அத்தை கண்ணால பாக்கல? தப்ப மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி என் மேல பழி சுமத்தாத. என் மேல அநியாயமா பழி சுமத்துனீங்கன்னா நீங்க பண்ண தப்ப நான் ஒண்ணும் பண்ணல. என் அத்தை எல்லாத்தையும் மறைச்சாங்க, ஆனா என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. நீங்க பண்ண தப்ப அத்தை பெருந்தன்மை எடுத்துக்கிட்டாங்க. பெருந்தன்மை எடுத்துக்கிறது என் பரம்பரைக்கு உள்ள பழக்கம். அப்ப தப்பு பண்றது என் குடும்ப பழக்கம். ஆமா இப்ப எதுக்கு நீ அவத்தை சண்டை போடுத? ஆக மொத்தம் எல்லாருமா சேர்ந்து என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. போடா, உனக்கு இன்னும் விதமா தேவைச்சுன்னா கட்டிட்டாலே போ. என் புள்ளைய வாழ வழியில கொண்டு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க கொண்டு எரிஞ்சிருவேன். என் பொண்டாட்டி தவிர வேற எவனையும் நான் எடுத்து பார்க்க மாட்டேன். என் உசுறு மட்டும் இல்ல, எல்லாமே அவதான். பூ இருக்கிற பூ இருக்கும், சாக்கடை இருக்கிற சாக்கடை தான் இருக்கும். எனக்கு ரெண்டு ஒன்னா வைக்க தெரியாது. என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாம். ஏ இசை, என்ன நம்புடி. உன்னை தவிர வேற எவனையும் நான் எடுத்து பார்த்துக்க மாட்டேன். தப்புதான், நான் அந்த ஆபீஸ் ரூம்ல கூட்டு போனது தப்புதான். மன்னிப்பு கட்டுது. இனிமேல் இந்த தப்பு என் லைஃப்ல இனி நடக்காது. சத்தியமா செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா செத்துருவேன். அப்படி வார்த்தை சொல்லாதீங்க. தப்பு பண்ணது நான் தானே. நீங்க பாருங்க, இனி நான் பொறுப்பா இருந்துக்கிறேன். சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எப்பவும் போல இருடி, அதான் எனக்கு பிடிக்கும். நான் சும்மா தான் கோபப்படுறேன், ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரசிப்பேன். நீ அவே இரு. இல்லங்க, பொறுப்பா இருக்க, பொறுப்புல பொண்டாட்டியா இருக்க. இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இனிமேல் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன். நல்லா பொறுப்பா இருப்பேன். நான் பொறுப்பா இருப்பேன், பொறுப்பா இருப்பேன். கஷ்டப்படுத்தாத. நீ எப்பவும் போல இரு, எனக்கு அதுவும் பிடிக்கும். நீ எப்பவும் போல இரு. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ வீட்டுக்கு போனா மனசு கேட்கும். வா வீட்டுக்கு போலாம். நீங்க வேலையை பாருங்க, நான் வீட்டுக்கு போறேன். இல்ல நானும் வரேன். வேண்டாம், நீங்க வேலையை பார்த்துட்டு வாங்க. நான் அப்புறமா போன் அடிக்கேன். எனக்கு கூட வந்தா என்ன? வேண்டாம், நான் போறேன். சரி பார்த்து போ, சீக்கிரம் வந்துடு. நீ போன் அடி, நான் ஒண்ணு வந்துடுறேன். சரிங்க. வா அப்பா கூட்டு போறேன். வா இங்க வா, அப்பா கூட வா. நீங்க சும்மா இருங்க போமா. தங்க போல நீ வா, அப்பா கிட்ட வா. என் புள்ள வாழ்க்கை நாசமானே முடிவு பண்ணிட்டீங்கன்னு கேட்க, நீ செல்லமா கொடுக்க. அவ அந்த செல்ல தச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனம் பண்ணுதா. அவளுக்கு பொண்டாட்டிக்கிற நினைப்பே வராத அளவுக்கு நீ பண்ணிச்சிட்ட. அவளும் பொண்டாட்டியா பொறுப்பா இருந்தாண்டா, அவளுக்கும் காதல் எல்லாம் வந்திருக்கும். தேவையில்லாம பார்த்து விடாதீங்க. அவ பொறுப்பு பார்த்து நான் உன்னோட காதலிக்கல, அவ சேட்டத்தை பார்த்து தான் நான் காதலிச்சேன். மத்த நம்ம பார்த்து விடாதீங்க. வா நான் நீ கூட்டிட்டு போறேன். இரு, வண்டி சாவி எடுத்துட்டு வரேன். வா அப்பா கூட்டு போறேன். நான் போறேன். இசை, டேய் கிங்ஸன், இசை போடா. போடா சீக்கிரம் போய் புடி போ. ஏன் நீங்க இருக்க பிரச்சனை இப்படி பண்ணுவீங்க? டேய் எவனா இருந்தாலும் இப்பெல்லாம் பொண்ணு இருந்தா வெறுக்க என்ன செய்வான்? ஒட்டம்பு பார்த்து காதலிக்கிறேன். அவ குழந்தை தண்டை பார்த்தா என் தம்பி காதலிச்சான். என்கிட்ட அவன் முத சொல்லும் போதும் இசை பத்தி நான் முத தெரிஞ்சுக்கும் போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை குழந்தை மனசே, அதுதானே எனக்கு வேணும்னு சொன்னான். அதனால தான் அவளை பார்க்க போனேன். ஏங்கப்பா, ஏய் சித்தங்கம் தானன்னைக்கு பைக்ல வந்துட்டு இருக்கு. ஏன் சித்தங்கம் செல்லாம் கிட்ட இருக்க மாதிரி இருக்கு? என்னங்க சும்மாதான் மாமா. என் பிள்ளை சோகமா இருக்கா என்ன? எதுக்கு தள்ளி போறீங்க? வா மாமா கிட்ட வா. ஆமா இப்ப நீ அங்கதானே இந்த அதுக்குள்ள இப்ப இங்க வந்து வர? வீட்டுக்கு போறோம், அதான் வந்தேன். சரி போன போட்டிருந்தா நான் அங்கேயே கூட வந்திருப்பேன். எதுக்கு நடந்து வந்துட்டு இருக்க? நடக்கணும்னு தோணுச்சு, அதான் நடந்து வந்தேன். சரி மாமா சாக்லேட் வாங்கி தரட்டா? வேண்டாம். ஐஸ்கிரீம் வேண்டாம். என்னாச்சு? இப்படி இருக்க மாட்டாள? ஏன் சித்தங்கம் அன்னைக்கு சண்டை போட்டியமா? இல்ல. ஏன் மாமா? என்னம்மா? நான் பொறுப்பாவே இல்லையா மாமா? இப்ப நீ பொறுப்பா இருந்து என்ன பண்ண போற? இங்க பாரு, உண்டாக்க ஒரு ஆள் இருந்தா அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை.
கரெக்டா தான் இருக்கு. இங்க பாரு, நீ எல்லாம் கரெக்டா தான் இருக்க. கேட்டியா? இங்க பாரு, நீ 2-3 சொத்தை வித்தியாங்க. எல்லாருக்கும் என்ன சிரிப்பு தெரியுமா? அண்ணனே என்ன சிரிப்பு சிரிச்சிட்டு கண்ணா தெரியுமா? வெளியில தான் சும்மா திட்டிட்டு கிடந்தான். மொட்டை மாடல வந்து அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாரு. ஒரு அயன் பாக்ஸுக்கு பில்லு போடுவான் அவன். நீ கோடி கிடக்கான சொத்தை வித்திருக்க, சிரிச்சுட்டு கிடக்கான். அந்த அளவுக்கு உன் சேட்டையை பார்த்து ரசிக்கான் எங்க அண்ணன். நிஜமாவா? நிஜமாதான். யாருதான் சிரிக்கல? இங்க பாரு, கருப்பு சிங்கம்லாம் கண்டு சிரிச்ச சிரிப்பை பார்த்தேன்னு வச்சுக்க. கருப்பு சிங்கம்ல இப்படி காலரை தூக்கி விட்டுட்டு, டேய் பொம்பளை சிங்கம்டா, என் புள்ள பொம்பளை சிங்கம், எப்படி சொத்து வித்து வச்சு செலவு பண்ணது பத்தியா அப்படின்னு. என்ன சிரிப்பு தெரியுமா அவருக்கு? ஆமா, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள சிரிப்பு தான். சும்மா வாங்கிட்டு சத்தம் போடுறது. எங்களெல்லாம் கேபிள் போட வச்சப்பாரு, அங்க இருக்கும் தனித்துவான். கருப்பு சிங்கத்துக்கு என்னவோ சந்தோஷம் தெரியுமா? நாங்கெல்லாம் இப்ப ஓடி ஓடி வேலை பார்க்கறத பார்த்துட்டு, கருப்பு சிங்கமா இருக்கட்டும், எங்க அண்ணனா இருக்கட்டும், கிங்ஸன் எல்லாம் என்ன சந்தோஷப்படலாம் தெரியுமா? இதுக்கு பேர் தான் பொறுப்பு. எவ்வளவு சொத்தை வித்துருக்க, இதுக்கு பேர் தான் பொறுப்பு. நக்கல் பண்றீங்களா மாமா? இல்ல தங்கப்புல, நிஜமா தான் சொல்றேன். மாமா, நம்ம ரேஸ் வைக்கலாமா? ஆஹா, ஒன்னெல்லாம் வச்சுட்டு பைக்ல 40க்கு மேல போகலாம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கான். இல்ல மாமா, கொஞ்சம் ஸ்பீடா போங்க. இன்னும் ஸ்பீடா போங்க மாமா. இதுக்கு மேல போகக்கூடாது, அண்ணன் என்ன பொண்ணே போட்டுமா. இல்ல மாமா, இன்னும் ஸ்பீடா போங்க. தங்கப்புல வேண்டாம் தங்கப்புல. ஸ்பீடா போங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இன்னும் ஸ்பீடா போங்க. தங்கப்புல வேண்டாம் தங்கப்புல. நான் சொல்றேன்ல, ஸ்பீடா போங்க. சரி. சொல்லுண்ண. அவ உன் பைக்ல வந்துட்டு இருக்கா? ஆமாண்ண, பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போன வரேன். சரிண்ண. சரிண்ண, என்ன பத்திரமா. வேலைக்கு வரேன்.